கேடகம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது முக்கியமான செய்தி தான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். குறிப்பாக இந்த காணொலி முழுசாக பாருங்க. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கிய செய்தி ஒரு பயனுள்ள செய்தியாக உங்களுக்கு இருக்கக்கூடும். அதாவது பாஜக மாநில கட்சிகளை எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது, குறிப்பாக எவ்வாறெல்லாம் மிரட்டுகிறது என்பதற்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே முழுசாக புரிஞ்சுக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வாறு அவர்களுடைய கூட்டணியில் அவர்கள் அழைத்து சேர்த்திருக்காங்க என்பதெல்லாம் குறித்து அவருடைய முக்கியமான அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள். ஆனால் பல காலமாக அன்புமணி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய விரிசல்கள் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது அந்த விரிசல்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு இனிமே இவர்கள் இருவரும் ஒன்றிணைவார்களா என்ற ஒரு பெரிய சந்தேகத்தை அந்த மாபெரும் பேர் இயக்கத்தை சார்ந்த தொண்டர்களுக்கு இப்போ ஏற்படுத்தியிருக்கு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக என்னன்னா, இதற்கு எல்லாத்துக்கும் என்ன முக்கிய காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால், பாஜக எவ்வாறு இந்த மாநில கட்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக எவ்வாறெல்லாம் அவர்களை பல சதி செயல்களை செய்து எவ்வாறெல்லாம் அவர்களை மிரட்டுகிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய சான்றாக ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த வாக்கு மூலமாகவே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமைந்து விட்டது என்பதை கவனிக்கலாம். இதற்கெல்லாம் உரிய விளக்கங்களை நாளைய தினம் அன்புமணி அவர்கள் தெரிவித்தாலும் கூட, பல காலமாக அந்த வன்னிய சமுதாயத்தை கட்சியாக மாற்றி அந்த கட்சியில் ஒரு 37 இயக்கங்களை உருவாக்கி அந்த வன்னிய சமுதாய தொண்டர்களை இதுவரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருந்த அந்த கருத்து ஒரு ஏற்புக்குடையதாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் கொண்டு அன்புமணி அவர்கள் எவ்வாறு விளக்கங்கள் கூறினாலும் அது அந்த தொண்டர்களிடையே பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்களாகத்தான் அமையும் என்பதை பார்க்கலாம். ஏன்னா பல மேடைகளில் நம்ம பார்த்துருந்தோம், தந்தைக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் வாய் தகராறுகள்லாம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஒரு பெரிய சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு கட்சி இப்பொழுது அவர்களுடைய தந்தை ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டது என்று பலர் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு சர்ச்சை என்பது ஒரு பெரிய கேள்வியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் முக்கியமான காரணங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்து வரும்போது, பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி நாங்கள் வைக்கவே மாட்டோம் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பகிரங்கமாக மேடையிலே தொண்டர்களிடையே தேர்தல் பரப்புரையிலே அவர் ஒரு உறுதியாக தெரிவித்திருந்தார். அதன் பிறகு காலத்தின் மாற்றங்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட பிளவுகள், இதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக பாஜகவுடன் கூட்டணியை மீண்டும் வைத்தார். அது அதிமுக தொண்டர்களிடையே பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்தியது. ஏன்னா இந்த காலத்திலும் கூட்டணியே வைக்க மாட்டோம் நாங்கள் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று ஒரு பெரிய கேள்வியை முன்னெழுப்பி அந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டு அவருடைய அந்த தேர்தல் பரப்புரை அவ்வளவு சிறப்பாக மிக பெரிய அளவில் இந்தியா முழுவதுமே பேசப்பட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு தேர்தலாக அமைந்தது. இதற்கு முக்கிய காரணமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூறிய அந்த தேர்தல் பரப்புரையில் கூறிய அந்த ஒற்றை கருத்து தான் காரணமாக இருக்கிறது. மோடியா அல்லது லேடியா என்று அவர்கள் அந்த பரப்புரையில் கூறிய அந்த ஒரு கருத்து பெரிய அளவில் பேசப்பட்டது என்பதை பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததே பெரிய சலசலப்பை அந்த தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியது. அதன் பிறகு மீண்டும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைக்க போகுது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த
வாக்குவாதங்கள் அவர்களுடைய ஏற்பட்ட அந்த மனக்கசப்புகள் காரணமாக அந்த கூட்டணி பிளவு வந்து ஏற்பட்டு மிக பெரிய அளவில் தோல்வியை வந்து பாஜக வந்து சந்தித்து இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவில் பின்னடைவை நாடு முழுவதும் பின்னடைவை பாஜக சந்திப்பதற்கு தமிழகத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்காதது தான் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கூறிய கருத்துக்களை நம்ம கோடிட்டு கவனிக்கும் போது அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைத்து அவர்கள் வந்து அந்த தேர்தலை வந்து களமாடினார்கள். அவர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வியிலே போய் அந்த கூட்டணியுடைய அந்த தேர்தல் முடிவுகள் வந்து அமைந்திருந்ததை பார்க்கலாம். குறிப்பாக திமுக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தார்கள். அதன் பிறகு பாஜகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு விரிசல்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் வந்து தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அவர்களுடைய பயணங்களாக பார்த்தாலும் கூட இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, இந்த பாஜக ஆரம்ப கட்டத்திலிருந்து எடுத்து வந்த அந்த தேர்தலுடைய வியூகங்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து அமைக்கிறார்கள், பாஜக எப்படி மற்ற கட்சிகளை தன் பக்கம் இழுக்கிறது என்பதெல்லாம் வந்து கூட்டிட்டு கவனிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அவர்களை வந்து பெரிய அளவில் அச்சுறுத்தல் காரணமாக தான் அவர்கள் வந்து அவர்களுடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்ற ஒரு சலசலப்புகள் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்கள் தொடர்ந்து பொதுவெளியில் வைக்கப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாகவே வந்து தெரிவித்திருக்கிறார். அன்புமணி அவர்களுடைய கட்டாயத்தின் காரணமாகவும் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களுடைய கட்டாயத்தின் காரணமாகத்தான் நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இருவரும் மாறி மாறி என்னுடைய கால்களை பிடித்து கொண்டு அழுதார்கள். அதனால்தான் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு நான் ஒற்றுக்கொண்டேன் என்ற வகையில் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார். அப்படி பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் காலை பிடித்து கெஞ்சும் அளவிற்கு அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய காலை பிடித்து கெஞ்சி அந்த கூட்டணியை அமைக்கும் அதற்கு என்ன காரணமாக இருக்கிறது, அப்படி என்ன மிரட்டல்கள் அவர்களுக்கு வந்து இருக்கும் என்பதுதான் இப்பொழுது பெரிய ஒரு கேள்வியாக வந்து பொதுவெளியில் வைக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கமாக இந்த வன்னிய சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த தொண்டர்களை வந்து வைத்து பெரிய அரசியலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்காகவே அரசியல் செய்யக்கூடிய இடஒதுக்கீடுக்காக போராடக்கூடிய ஒரு அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி வந்து பாஜகவுடன் போய் மொத்தமாக அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அடமானம் வைப்பது போல இப்படி ஒரு நிகழ்வு ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் இது எப்படி வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சதிகள் என்ன இருக்கிறது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மிரட்டல்கள் என்ன இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பொதுவெளியில் மிகப்பெரிய கேள்வியாக வந்து மாறி இருக்கு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செல்ல தயாராக இருந்தார் என்பதுதான் வந்து ராமதாஸ் அவர்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருந்ததை பார்க்கலாம். குறிப்பாக காலையில் இரவு பேசிவிட்டு காலையில் பார்க்கும்போது அவர் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்களுடைய இல்லத்தின் வாயிலில் வந்து பாரதி மாதாக்கி ஜே என்ற கோஷம் வந்து அவருக்கு கேட்டது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியதாக வந்து தெரிவித்திருந்தார். ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய ஒரு பெரிய அரசியலை செய்யக்கூடிய ராமதாஸ் அவர்கள் வந்து பாரதி மாதாக்கி ஜே என்ற ஒரு கோஷம் வந்து அவர்களுக்கு வந்து பெரிய கசப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அவர் இன்றைய தினம் வந்து தெரிவித்திருந்தால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து புரிந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்பொழுது அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு மிகப்பெரிய நிர்பந்தமாக ஏதாவது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அரசியலாக இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக பாஜகவுடன் அடிபணிவதற்கு ஏதாவது மிரட்டல்கள் காரணமாக இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்விகளும் வந்து தொடர்ந்து
இப்பொழுது பொதுவெளியில் வைக்கப்பட்டு வருகிறது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக பாஜக பெரிய அளவில் செயலில் ஈடுபட்டு வராங்க. பெரிய சதி செயல்கள் தான் அவர்கள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது தெள்ள தெளிவாகவே புரிகிறது. ஏன்னா சொந்த கட்சியை காப்பாற்றுவதற்காகவே கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் வந்து இருந்திருக்கிறது. கடந்த நிதி ஆயோக் அந்த கூட்டத்தின் பொழுது 4 வருடத்திற்கு முன்பாக என்ன ஸ்டாண்டில் இருந்தார் ஸ்டாலின் என்பதை இந்த மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மக்கள் வந்து கேட்கக்கூடிய முக்கிய கேள்வி, 4 வருடத்திற்கு முன்பு ஏன் அந்த கூட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை, ஏன் இப்பொழுது திடீரென அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக தலைவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து வெளியிடுவதற்கு முக்கிய காரணமாக என்ன அமைந்திருக்கிறது என்ற பெரிய கேள்விகள் வந்து இப்போ எழ துவங்கியது. தன்னுடைய சொந்த கட்சிகளும் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த நிதிகளையும் காப்பாற்றுவதற்காகத்தான் தற்பொழுது பாஜகவுடன் திமுக அடிபணிந்திருக்கிறது என்பது இதில் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் தாவேகா என்ற கட்சியை துவங்கி முதல் மாநாட்டில் தெள்ள தெளிவாக அடித்து நொறுக்கி பேசியிருந்தார். பாசிசமும் பாயாசமும் வேறு இல்லை, இவர்கள் இருவரும் வந்து ஒன்றுதான், இவர்கள் இருவரும் வேறு வேறு கிடையாது, இவர்கள் இருவரும் ஒன்றுதான். ஏன்னா இவர்கள் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறதும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறதும் இதை வந்து நம்ம பார்த்து நம்பணுமா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படி அவருடைய அந்த விஜய் அவர்கள் எழுப்பிய பிறகு இந்த கேள்வியை அந்த மாநாட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய பல அரசியல் நகர்வுகளை நம்ம பார்க்கும்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எது மாதிரியான ஒரு உறவுகள் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக நம்ம பார்த்து விட்டோம். அப்படி பார்க்கும்போது பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு அடிக்கல் போட்டதில் இருந்து பாஜகவுடன் திமுக எந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்புகளுடன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சொந்த தேவைகளுக்காகத்தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று மோடியை வந்து சந்தித்து இருக்கிறார். விஜய் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார், இந்த நேரத்தில் டாஸ்மாக் ஊழலில் நடந்த அந்த இடி ரைடை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட மோடி கிட்ட பேசலைன்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா என்ற கேள்வியை விஜய் அவர்கள் வந்து முன்னிறுத்தி அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். அப்படி பார்க்கும்போது இதற்கும் வந்து ஒரு சரியான ஒரு பதில்களை அந்த திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களிடமிருந்து வெளிவரவில்லை என்பது இதில் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல தான் அமைந்திருக்கிறது என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இப்பொழுது இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும், இந்த மக்களுடைய வளங்களையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் மக்களுடைய இயற்கை வளங்கள் முதற்கொண்டு அனைத்து தேவைகளையும் இவர்களுக்கான தேவையான இடஒதுக்கீடுகளையும் அனைத்தையும் ஈட்டு பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு கட்சியாக இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய மக்களுக்காகவே வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கட்சிக்கு தான் இப்பொழுது மக்களுடைய பெருவாரியான ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா அப்படி பார்க்கும்போது அடுத்த கட்ட நகர்வுகள் நிச்சயமாக தமிழகத்தில் பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோம், இது தமிழகமா அல்லது வட மாநிலமா என்ற கேள்வி எழுப்பி வேசார்பாடி முல்லை நகரில் ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு தீ விபத்து நடக்கிறது. அதே தொகுதியில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் மக்களுடன் வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது எது மாதிரியான ஒரு அரசியலை வந்து இங்கே முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த மக்களே வந்து பார்த்து இப்பொழுது வெறுக்க தொடங்கி விட்டார்கள் என்பது தான் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல்வேறு வழிகளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகளை வெவ்வேறு வகையில் எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற வகையில் பாஜக வந்து முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கு துளியும் அந்த வலையில் சிக்காத ஒரு கட்சியாகத்தான் தாவேகா இருந்து வருகிறது என்பதை கவனிக்கணும். ஏன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பொதுவெளியில் கொண்டு வந்து இவர்களே கேவலப்படுத்தி கொண்டு அந்த வன்னிய சமுதாய தொண்டர்களிடையே ஒரு பெரிய சலசலப்பையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தி இதெல்லாம் வீட்டில் உட்காந்து பேசக்கூடிய விஷயம், இதெல்லாம் வீட்டில் அமர்ந்து சமரசம் செய்யக்கூடிய விஷயம், அது அனைத்தையும் வந்து பொது வெளியில் எடுத்து வந்து பொது வெளியில் கொட்டி விட்டு பொது வெளியிலலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் செய்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு அந்த கட்சி மீது ஒரு பெரிய பரிதாபத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்பதை தான் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்காங்க. குறிப்பாக
பாட்டில்கள் எடுத்து அன்புமணி அவருடைய தாயார் மீது வீசி விட்டார் என்றெல்லாம் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். உண்மையாக அது தைல பாட்டிலாக இருக்குமா இல்லை வேறு எதனா பாட்டிலாக இருக்குமா என்பது தெரியல. அது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் அது என்ன பாட்டிலாக இருக்கும் என்பது தெரியும். அதே நேரத்தில் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொதுவெளியில் இப்படி அவர்களுடைய மனக்குமரல்களை வெளிப்படுத்துவது வந்து வருத்தத்துக்குரியதாகத்தான் இப்பொழுது தொடர்ந்து மக்களோடு நாமும் சேர்ந்து பார்க்கறதாக இருக்கிறது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பலர் வந்து பார்க்குறீங்க. பலர் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்ய மாட்டோம். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன என்பது உங்களுக்கு காணொலியாக வந்து சேரும். நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது அது வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் மிக மிக நன்றி. வணக்கம்.